ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஓலையில் ஸ்டார் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். இதெல்லாம் ஒரு தோரணம் கட்டலாம் வீட்டில், அதுக்காக ஸ்டார் எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன். பனை ஓலையில் ஸ்டார்ஸ் தோரணம்லாம் கட்டுவாங்க. இன்னொரு காலகட்டத்தில் முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எங்கள் அப்பாலாம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன். இதை மற்ற ஜென்ரேஷன்லாம் இது தெரியாது. எப்படியும் எங்கள் அப்பா இந்த ஜென்ரேஷன் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லித்தரத்துக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 4 ஓலை எடுத்துக்கோங்க, சரிங்களா? இப்போ ஸ்டார் எப்படி பின்னாலும் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த 2 ஓலையை இப்படி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு ஓலையை இந்த மாதிரி சரிப்பாங்க. 4 இதையும் உடனே மடிச்சிருக்கணும். மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி எப்படி செய்யுதுன்னு காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸ்டார்ஸ் இது கோயிலுக்கு, வீட்டுக்கு வாசப்படியில் அங்கே இங்கே தோரணம் தொங்க விடலாம். நல்லாயிருக்கும் ஸ்டார்ஸு. உங்களுக்கு நான் எப்படி செய்யணும்னு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை இப்படி வச்சுக்கணும். அதுக்கடுத்து இது இப்படி வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இது இப்படி வச்சுக்கோங்க. மாற்றி மாற்றி சொருகணும். சொருகிட்டு இது இப்படி வச்சுக்கோங்க. இதை எடுத்து இப்படி சொருகணுங்க, சரிங்களா? இப்படி சொருகணும்னு பார்த்துக்கோங்க. எப்படி சொருகணும்னு காட்டுறேன் பாருங்கள், சரிங்களா? இந்த மாதிரி சொருகணும். கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி சொல்லிவிட்டு எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதுதான் ஸ்டார்ஸ். எங்கள் அப்பா எங்களுக்கு ஸ்கூல் படிக்கக்குள்ள எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் சொருகணும். சொல்லிவிட்டு இது பண்ணணும். கோயில் திருவிழாவில், வீட்டில் ஃபங்க்ஷன் எதனா வந்துச்சு, வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன், காது குத்தி ஃபங்க்ஷன், எது செஞ்சாலும் இந்த மாதிரி கூட்டு குடும்பமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். 4 பேர் கூடி இருக்க எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு விசேஷம் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும், சரிங்களா? இதான் அது பாருங்கள். எப்படி செய்கிறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். பனை ஓலையில் இப்போ தான் பனை ஓலை வெட்டிட்டு வந்தேன். போயிட்டு காலையில் காளானை திரும்பி சேல்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு பனை ஓலை வெட்டிட்டு வந்து இப்போ நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நல்லாயிருக்கும். ஸ்டார்ஸ் உங்களுக்கு நான் காட்டுறேன். சூப்பராக ஈஸியான ஸ்டார். இந்த மாதிரி பனை ஓலையில் செய்யலாம். செஞ்சு எல்லாருக்கும் வீடியோ காட்டலாம். எப்படி இருக்குன்னு பார்த்து